வணக்கம். இன்றைய நாள் 16/1/2026 வெள்ளிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் சோபிகானி ஷானன். பானிஷா தமிழ் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுற்றுலா பயணி ஒருவர் சக நாட்டு பயணி ஒருவர் கத்தி குத்து தாக்குதல். பேசாலை கடலில் நீராட சென்ற மூவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளின் கீழ் ஜனாதிபதி தலைமையில் வடமாகாணத்தில் ஆரம்பம். காணியில் இருந்து வெளியேறுமாறு 62 உரிமையாளர்களுக்கு அறிவித்தல் வழங்கிய புதுக்குடியிருப்பு பேசு செயலகம். ஈரான் வான்வழி மூடல் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் இந்திய விமானங்கள். ட்ரம்புக்கு நோபல் பதக்கம் வழங்கிய வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவர் உறுதிப்படுத்தியது வெள்ளை மாளிகை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். களுத்துறை அழுத்கம பகுதி ஹோட்டலில் தாங்கியிருந்த 77 வயதான ஜெர்மன் சுற்றுலா பயணி ஒருவர் சக நாட்டு பயணி ஒருவரால் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. நேற்று காலை 9:30 மணியளவில் ஹோட்டல் உணவகத்தில் அவர் தேநீர் அருந்திக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் அவரது வயிற்றில் 6 முறை கத்தியால் குத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது 41 வயதான ஜெர்மன் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து இரத்தக்கரை படிந்த பயணப்பை மற்றும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட 22 அங்குல நீளமுள்ள கத்தி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காயமடைந்த முதியவர் உடனடியாக களுத்துறை நகோகடா போதனா மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். தாக்குதலுக்கான காரணம் குறித்து அழுத்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 5 டிப்பர் வாகனங்கள் மற்றும் உளவு இயந்திரங்கள் 5 சட்டவிரோதமான மணல் அகழ்வில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கிளிநொச்சி போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிளிநொச்சி, பெண்ணங்கண்டி, மிரசமோட்டை, கண்டவளை, பெரிய பரந்தன் ஆகிய பகுதிகளில் அனுமதி பத்திரத்திற்கு முரணான வகையில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட குறித்த தடைய பொருட்களை இன்றைய தினம் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளின் கீழ் நாடு முழுவதும் 31,218 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் தேசிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போரால் பாதிக்கப்பட்டு வீடுகளின்றி தவிக்கும் 2,500 குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் விசேட வேலை திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவச்சேரி மீசாலை கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவரின் வீட்டுக்கான அடிக்கல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னிலையில் குறித்த பயனாளியின் குடும்பத்தினரால் நடுகை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற பிரதான நிகழ்வில் பயனாளிக்கான வீடு மானிய காசோலைகள் ஜனாதிபதி முன்னிலையில் வழங்கி வைக்கப்பட்டது. நீண்ட காலமாக தற்காலிக வசிப்பிடங்களில் வாழ்ந்து வரும் இடம்பெயர்ந்துள்ள குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் அவர்களுக்கான பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கிலும் இவ்வீட்டு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வீடமைப்பு அமைச்சர் கலாநிதி HM சுசில் ரணசிங்க, பொதுமக்களின் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா, வடமாகாண ஆளுநர் நானா வேதநாயகன், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜேனா ராஜீவன், ஸ்ரீ பவானந்த ராஜா, கானா இளங்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக விளக்கமறியில் வைக்கப்பட்ட தேர்தலை சந்திப்பதற்காக விமல் வீரவன்ச இன்று திருகோணமலை சிறைச்சாலைக்கு இன்று காலை வருகை தந்திருந்தார். தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரது பின்புலத்தில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் செய்தியாளர்களும் அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் ஊந்தலுடன் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விடயமாகவே இதனை பார்க்க வேண்டும் என தெரிவித்தார். கரையோர பாதுகாப்பு கடலை சட்டமானது வெறுமனே நாடாளுமன்ற உறுப்பினரது பின்புலத்துடன் பாய்ந்தமையினாலேயே குறித்த கைதானது இடம்பெற்றது தட்டு தெளிவாக புலப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மன்னார் பேசாலை கடலில் நேற்று மாலை நீராடச் சென்ற 4 பேரில் 3 நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். பாடசாலை மாணவர்கள் ஒருவர் உள்ளடங்களாக 3 உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. தைப்பொங்கல் பண்டிகையை தொடர்ந்து குறித்த 4 பேரும் கடலில் நீராடுவதற்காக சென்றுள்ளனர். நீராடச் சென்றவர்கள் 2 உயிரிழந்துள்ளதுடன் மற்ற 2 ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை ஒருவர் மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் காணாமல் போயிருந்த ஒரு இளைஞரின் சடலம் கரை ஒதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்கள் 16 முதல் 18 வயதுடைய பேசாலை, வசந்தபுரம், உதயபுரம் கிராமங்களில் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை பேசாலை போலீசார்கள் மேற்கொண்டு வருகின்றனர்.
முல்லைத்தீவு பொதுக்குழுப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளிலும் கோம்பாவை கிராம அலுவலகர் பிரிவுக்குட்பட்ட திம்பிலி ஆகிய பகுதிகளிலுள்ள காணிகளிலிருந்து காணிகளுக்குரிய மக்களை வெளியேறுமாறு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தால் பல நாட்களுக்கு முன்பாக அறிவித்தல் ஒட்டப்பட்டது. குறிப்பாக மக்கள் குடியிருக்கின்ற காணிகள் மற்றும் மக்களால் உப உணவு பயிர் செய்கைக்காக பயன்படுத்தப்படும் காணிகள் உட்பட 62 பேருடைய காணிகளுக்கு இவ்வாறு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தால் அறிவித்தல்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் மன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கு அப்பகுதி மக்களால் தெரியப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களிடம் நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து பிரதேச செயலகத்தால் குறித்த சிக்கலுக்குரிய காணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தார். மேலும் இதன்போது குறித்த பிரச்சினை தொடர்பாக மக்களிடமிருந்து எழுத்து மூலமான கோரிக்கை கடிதத்தை பெற்றுக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இந்த பிரச்சினை தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். தொடர்பு இந்திய செய்திகள். அமெரிக்க தாக்குதல் அச்சுறுத்தல் காரணமாக ஈரான் தன் வான்வெளியை மூடியுள்ளது. இதன் காரணமாக பயணியரின் பாதுகாப்பிற்கு கருத்தில் கொண்டு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் தங்கள் விமான சேவைகளை மாற்று பாதைகளில் இயக்கி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்காசிய நாடான ஈரான் அடக்குமுறை மத ஆட்சி அமைப்புக்கு எதிராக கடந்த 2 வாரங்களாக நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளது. பொருளாதார சீரழிவு, பணவீக்கம் ஆகியவை இந்த போராட்டத்தின் துவக்கமாக இருந்தன. தற்போது இது ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கையாக மாறியுள்ளது. இணையதள சேவைகள் அரசு முழுமையாக துண்டித்து போராட்டக்காரர்களை கொடுமையாக அடக்கி வருகின்றது. ஈரான் அரசின் இந்த செயலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எச்சரித்ததுடன் ஈரானுடன் நல்லுறவு வைத்துள்ள நாடுகள் மீது கூடுதலாக 25% வரியும் விதித்தார். இது தவிர ஈரான் மீது தாக்குதல் நடத்தவும் அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே ஈரான் அரசு தனது வான்வழியை மூட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் இருந்து இயக்கப்படும் ஏர் இந்தியா, இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களின் சர்வதேச விமான சேவைகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளது. இது தொடர்பாக ஏர் இந்தியா நிறுவனம் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் பயணியரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஈரான் வான்வழியை தவிர்த்து மாற்றுப்பாதைகளில் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. மாற்றுப்பாதை வசதி இல்லாத இடங்களில் சில சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளது. இதேபோல் இண்டிகோ நிறுவனம் வெளியிட்ட பதிவில் ஈரான் வான்வழி பரப்பை தவிர்த்து நீண்ட தூர மாற்றுப்பாதைகளில் விமானங்கள் இயக்கப்படுவதனால் பயண நேரம் கணிசமாக அதிகரிக்கும். இதனால் விமானங்கள் தாமதமாக இலக்கை சென்றடைய வாய்ப்புள்ளன என குறிப்பிட்டுள்ளது. எனவே பயணியர் விமான நிலையத்திற்கு புறப்படும் முன் தாங்கள் செல்லும் விமானத்தின் தற்போதைய நிலைமையை இணையதளம் வாயிலாக சரிபார்த்துக் கொள்ளுமாறு இரு நிறுவனங்களும் வலியுறுத்தியுள்ளது. தொடர்பு உலகச் செய்திகள். வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவரான மரியா கொரினா மச்சோடா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு நோபல் அமைதி பரிசு பதக்கத்தை பரிசாக வழங்கியுள்ளார். தற்போது அந்த பதக்கத்தை ட்ரம்ப் தம்மிடம் வைத்துக் கொள்ளப் போவதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வெனிசுலாவை சேர்ந்த மரியா கொரினா மச்சோடாவை சந்தித்தது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் எனவும் அவர் பலவற்றை கடந்து வந்த ஒரு அற்புதமான பெண்மணி. நான் செய்த பணிக்காக மரியா தனது அமைதிக்கான நோபல் பரிசை எனக்கு வழங்கினார் எனவும் பரஸ்பர மரியாதையின் அற்புதமான செயல் எனவும் நன்றி மரியா என்று பதிவிட்டுள்ளார். இதேவேளை முன்னதாக நோபல் பரிசு பெற்ற ஒருவர் அதனை மற்றொருவருக்கு பரிசளிக்க முடியாது என்று நோபல் குழு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பானிஷியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panisiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சி நீங்கள் பார்வையிடலாம். நன்றி.